தப்பு செய்கிறவனுக்கு எதுக்கு ஜாதி? வெட்டுறானா அவனுக்கு எதுக்கு ஜாதி? வெட்டு கிண்டல் பண்ணி அது வெட்டுவாங்கன்னா அவனுக்கு எதுக்கு ஜாதி? சரியா? இந்த பிசிஆர் சட்டத்தை நீங்கள் முழுமையாக நீக்கணும். அப்படி நீக்கினீங்கன்னா தான் இனிமேல் இந்த பிரச்சனைகள் வராது. ஏன்னா நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் பிசிஆர். வணக்கம், நான் திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎம் சௌத்ரி தேவர் பேசுகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இந்த மேலப்பிடா ஒன்று கிராமத்தில் ஒரு மாணவனை கையில் வெட்டிட்டாங்க. கல்லூரி மாணவன் கல்லூரி போயிட்டு வரும்பொழுது ஒரு 3 பேர் வந்து கையில் வெட்டிட்டாங்க. அந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சம்பவம் அந்த சம்மந்தப்பட்ட டூரில் வந்த மாணவன் ஏதோ பட்ட பேரை சொல்லி அழைச்சனால ஏதோ பிரச்சனை. அது காவல்துறையே விசாரித்து சொல்லிட்டாங்க. ஆனால் சில பேர் அதை சாதிய பிரச்சனையாக்கி அதை அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக கேவலமான கருத்து. என்னன்னா, புல்லட் ஓட்டிட்டு வந்ததை நீ எல்லாம் புல்லட் ஓட்டலாமான்னு சொல்லி இந்த மாணவர்கள் வெட்டியதாக பிசிஆர் வழக்கு. பிசிஆர் வழக்கை சேர்க்கணுன்றதுக்காண்டி இந்த தவறான அந்த பையன் சேட்டை பண்ணது, அந்த பையன் பட்டப்பேர் சொல்லி அழைச்சதெல்லாம் மறைச்சிட்டு இவங்களை, அதாவது இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை அந்த மாதிரி வெட்டுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதாவது கொஞ்சம் அறிவோட பேசுங்க. அறிவோட பேசுங்கன்னா அறிவில்லாமல் பேசுங்களான்னு தெரியல. இன்னைக்கு அதே சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கு BMW கார்லேருந்து ஆடி கார்லேருந்து அனைத்து வகை கார்களும் அனைத்து சொகுசு வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமூக மக்கள் தெரியுமா உங்களுக்கு? இது புல்லட்டுன்றது இந்த 10,000 ரூபா கட்டினா எவனுக்கு வேணாலும் லோனை போட்டு விடுறான். அவனா சாலி பார்த்தா லோன் போடுறான். 10,000 ரூபா போட்டு எவன் வேணாலும் புல்லட் எடுத்து ஓட்டலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட நாளில் யார் இப்போ சப்போஸ் ஒரு ஊருக்கு ஒரு புல்லட்டு தான் ஓடுதா, அந்த ஒரு புல்லட் ஓட்டிட்டு வந்தாலும் கோவப்பட போகிறாங்களா? கொஞ்சமாவது அறிவோடு பேசணும். ஏன்னா இந்த பிசிஆர் தான் இந்த பிரிவினைகளுக்கு ஒட்டுமொத்த காரணம். இந்த பிசிஆர் சட்டம் தான். இந்த பிசிஆர் சட்டத்தை நீக்கினால் மட்டுமே இங்கே அடுத்த ஒரு ஒற்றுமைக்கான விஷயத்தை நம்ம யோசிக்க கூட முடியும். இந்த பிசிஆர் சட்டம் இருக்கும் வரை ஒட்டுமொத்த மக்களையும் நான் சொல்ல, ஒட்டுமொத்த இரு சமூகத்து மக்களையும் சொல்ல, சில பேர் இந்த பிசிஆர் சட்டத்தை கையில் எடுத்து சில இந்த பிரிவினைவாதத்தை இங்கே தூண்டுறோன்னா அங்கே தட்டுறாங்க. அங்கே இருக்க பெரிய அரசியல்வாதிகள், இந்த தலித்திய பேரை சொல்லி அரசியல் செய்யும் அரசியல்வாதிகள், அந்த சினிமா எடுப்பவர்கள் என்ன பண்ணுறாங்க? ரஞ்சித் பாரி செல்வராஜெல்லாம் தூண்டி விட்டு பிசிஆர்னு சொல்லி அந்த பிசிஆர் சட்டத்தை வலுப்படுத்துறேன்னு சொல்லி இங்கே பிரிவினையை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. கண்டிப்பான முறையில் சமூக நீதி அரசுன்னு சொல்கிற தமிழக முதல்வர் கண்டிப்பான முறையில் அவங்க ஆட்சி காலத்திலேயே இந்த பிற்பாதிக இந்த ஒரு வருடம் இருக்குது, இதுக்குள்ளே நீங்கள் பண்ணுற ஒரு சமூக நீதின்ற உங்க நினைக்கணுன்ற பண்ணுற ஒரே விஷயமா இருந்தால் இந்த பிசிஆர் சட்டத்தை நீங்கள் முழுமையாக நீக்கணும். அப்படி நீக்கினீங்கன்னா தான் இனிமேல் இந்த பிரச்சனைகள் வராது. ஏன்னா நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் பிசிஆர். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, என் சமூகத்தை தொடர்ந்து இந்த பிசிஆருக்கு எதிராக வலுவான குரல் கொடுத்துட்டு வரேன். என் மேலே முதல் தடவை கிருஷ்ணசாமி பிசிஆர் வழக்கு கொடுத்து போடலை. இப்போ 2வது முறையாக திருமாவளவன் டிபிஎவில் திருமாவளவன் பேசுகிறேன்றக்காண்டி திருமாவளவன் ஒரு பொதுக்கட்சி தலைவர்னு அவங்களே சொல்கிறாங்க. திருமாவளவன் பேசுகிறேன்ற என் மேலே இப்போ பிசிஆர் வழக்கு கொடுத்து இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ என்ன மாதிரி ஆளுங்களே இப்படி துரத்துறாங்கன்னா, பிசிஆரை வச்சு அடக்கலான்னு பார்க்குறாங்கன்னா, இந்த பிசிஆரை வச்சு ஏழை எளிய மக்கள், அதை கூட நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ என்னை மாதிரி ஆளுங்களையே பிசிஆர் போட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னதை கூட ட்ரோல் பண்ணுறான். நீ தாராளமாக ட்ரோல் பண்ணு. ஒரு தலைவனை தான் ட்ரோல் பண்ண முடியும், சாதாரண ட்ரோல் பண்ண முடியாது. நீ முதல்வர்லேருந்து எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணிட்டு தான், ட்ரோல் பண்ணாதான் பெரிய ஆள். அதனால் நான் நீங்கள் ட்ரோல் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் கிடையாது. ட்ரோல் பண்ணுறத நான் இந்த சந்தோஷமாக தான் ஏற்றுக்குவேன். ஆனால் பின்னாளில் பிசிஆருக்காக நீங்கள் அனைவரும் ட்ரோல் செய்யப்படுவீர்கள். ட்ரோல் செஞ்சு அவமானப்பட்டு இனிமேல் பிசிஆர் வழக்கு கொடுக்குறத நீங்கள் நிப்பாட்டுவீங்க. ஏன்னா இதை கூட நான் ஏன் சொல்கிறேன்னா, அனைவரும் சமமாகி விட்டோம். சமமான பிறகு இந்த மாதிரி நீங்கள் வழக்குகளை தயவுசெய்து கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். அனைவரும் சமமானன்றதை பிசிஆர் வச்சு பிரிவினையாக காட்டாதீங்க. அதை நான் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக, உங்களுக்கும் கோரிக்கையாக வச்சுட்டு எல்லாரும் சமமாக, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வேதனையாக இருக்குது. அந்த 2 இளைஞரோட வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அந்த பிசிஆர்ன்ற ஒரு சட்டத்தை வச்சு ஒரு பிரிவினை ஏற்படுத்தினா, இது இந்த 2 பேரோட பிரிவு, இந்த 3 பேர் பசங்களும் அந்த வெட்டுப்பட்ட பையனும் அவங்க குடும்பங்களுக்கு பகை, அது 2 சாதி பகை. இது கூடி இன்னும் 10 பிசிஆர் 20 பிசிஆரை கூட்டிகிட்டு தான் போகும். அதனால் தயவுசெய்து இந்த பிசிஆர் வழக்குகள் போடட்டும். ஒருத்தர் ஜாதியை காட்டாமல் வழக்குகள் போடட்டும். தப்பு செய்கிறவனுக்கு எதுக்கு ஜாதி? வெட்டுறானா அவனுக்கு எதுக்கு ஜாதி? கிண்டல் பண்ணி அது வெட்டுவாங்கன்னா அவனுக்கு எதுக்கு ஜாதி? சரியா? சாதியை விட்டுருங்க. சாதியை விட்டுட்டு வழக்கு போடுங்க. சுயசாதி பற்று இருக்கலாம். சுயசாதி பற்று வேற, அடுத்த சாதியை வழக்கு போடுறதுக்காண்டி பிசிஆரை பயன்படுத்துறது வேற. இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் அவங்களையும் கோரிக்கையாக வச்சுக்கிறேன். அரசுட்டையும் இதை பெரிய கோரிக்கையாக வச்சுக்கிறேன்.